Hello friends, நான் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணி more than 32,500 rupees ப்ராஃபிட்ஸ் பண்ணேன் in trading 2 stocks. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா HDFC AMC. ஸோ இந்த ஸ்டாக்ல வந்துட்டு நான் more than 17,000 ப்ராஃபிட்ஸ் பண்ணேன் in less than 2 trading days. ஸோ என்னோட செகண்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா Havells. ஸோ Havellsல வந்துட்டு நான் more than 15,500 rupees நான் ப்ராஃபிட்ஸ் பண்ணேன் in less than 4 trading days. ஸோ இந்த ஸ்டாக்ல வந்துட்டு நான் எக்ஸிட் ஆன உடனே the stock fell more than 4% in a single day. ரொம்ப பேர் கேட்டீங்க டெலிகிராம் சேனலில் எப்படி ப்ரோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்ட்டு. ஜஸ்ட் all my learnings and experience about institution trading. ஸோ இந்த ரெண்டு ட்ரேடும் வந்துட்டு நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்ட்ரி அப்புறமா எக்ஸிட் பாருங்க, ரெண்டுமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலனாக்கா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. லிங்க் இஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. எனக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு more than 100 likes வந்துச்சுனாக்கா I'll come up with live trading video for you guys. I just want your support guys. அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த ட்ரேடோட லாஜிக் வந்துட்டு நான் சார்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது HDFC AMC on daily time frame. இந்த ஸ்டாக்ல நான் ட்ரேட் பண்ணி எப்படி ப்ராஃபிட்ஸ் பண்ண நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் a simple triangle pattern guys. ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல there is multiple supports இல்லையா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், there is a multiple support. இந்த ஸ்டாக் வந்துட்டு it just took a support in this place. அப்புறமா இந்த ஸ்டாக் வந்து மேலே போச்சு இல்லைங்களா. சிம்பிள் கைஸ், சிம்பிளாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம் நம்ம ட்ரேடிங்கில். அதோட எக்ஸாம்பிள் தான் இந்த ட்ரேடு. ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சிம்பிள் ரெசிஸ்டன்ஸ், அப்புறமா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், அப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இடத்துல செல்லர்ஸ் வந்துட்டு ஆக்டிவேட்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல வந்துட்டு லாங் பொசிஷன் பில்ட் பண்ணக்கூடாது, ஷார்ட் பொசிஷன் தான் பில்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நான் வந்துட்டு எங்கே ட்ரேட் பண்ணா எக்ஸாக்ட்லி ஆன் திஸ் பிரேக் ஆஃப் திஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிருந்தோ எக்ஸாக்ட்லி அந்த க்ரீன் கலர் கேனில் தான் நான் என்ட்ரு ஆனேன். ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இந்த கேனலோட வால்யூம் நீங்கள் பாருங்கள், 1 2 3 4 5 கேனலோட ப்ரீவியஸ் வால்யூம் வந்து இந்த கேனில் வந்துட்டு என்கல்ஃப் பண்ணிடுச்சு. இங்கே இந்த கேனலோட வால்யூம்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இட் மீன்ஸ் த இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல். ஸோ நான் எக்ஸாக்ட்லி இந்த க்ரீன் கலர் கேனில் நான் என்ட்ரு ஆனேன். என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஆன் திஸ் கேண்டில். அப்புறமா என்னோட ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் எக்ஸாக்ட்லி இயர். நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபார்வர்ட் பண்ணாக்கா பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், நெக்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஹியூஜ் கேண்டில் விச் கேம் மீ 1:1. ஸோ நான் இந்த ட்ரேடில் எவ்வளோ ரிஸ்க் வச்சனோ எக்ஸாக்ட்லி ஒரே கேண்டில் வந்துட்டு எனக்கு அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுத்து கொடுத்துச்சு. அப்புறமா நீங்கள் பாருங்கள், ஸோ எக்ஸாக்ட்லி ஆன் திஸ் ரெட் கலர் கேண்டில் ஐ எக்ஸிடட் 80% ஆஃப் த குவான்டிட்டிஸ். ஸோ ரிமைனிங் 20% ஆஃப் த குவான்டிட்டிஸ் தான் நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன் இந்த ட்ரேடில். ஸோ நம்ம அடுத்தது பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நீங்கள் பாருங்கள், there's a huge green color candle இல்லையா. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த டாப் ஹைஸில் வந்துட்டு ஐ எக்ஸிடட் ஆல் மை குவான்டிட்டிஸ். ஸோ ஆல் மை 20% குவான்டிட்டிஸ் இந்த ட்ரேட். ஸோ இந்த ட்ரேடில் வந்துட்டு நான் more than 17,000 ப்ராஃபிட்ஸ் பண்ணேன் in just 2 days using simple methodology or trading triangle patterns. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா Havells. ஸோ இந்த Havells ட்ரேடில் நான் எப்படி ட்ரேட் பண்ணி more than 15,500 ப்ராஃபிட்ஸ் பண்ணேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா the stock took a multiple supports here. Right, so it's just a simple triangle pattern தான் guys. I mean it's not so complex and all. So இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், அப்புறமா இந்த இடத்துல ஒரு மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸில். ஸோ இந்த ஸ்டாக் வந்துட்டு பிரேக் அவுட் ஹைந்தோ ஃப்ரம் திஸ் ஹைஸ். ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த ஹைஸ் வந்துட்டு பிரேக் ஹைந்தோ ஐ ஜஸ்ட் பஞ்ச் மை ஆர்டர். ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு நான் more than 2.5 lakh இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ணி மீன் எக்ஸாக்ட்லி ஆன் திஸ் கேனல் நான் வந்துட்டு பஞ்ச் பண்ண ஆர்டர். என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஸ்மால். ஸோ இந்த கேனலோட லோவில் தான் என்னோட ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. ஸோ என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டார்கெட் வாஸ் கம்ப்ளீட்லி 1:2. நம்ம பார்க்கலாம் அப்புறமா என்ன ஆச்சுன்னு. ஸோ நீங்கள் பாருங்கள், அந்த ஸ்டாக் வந்துட்டு மேலே போயின்னு இருக்குது. இட்ஸ் இன் அ கண்டினியூஸ் பூம் ஓகேங்களா. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல வந்துட்டு ஐ புக் மை 80% ஆஃப் மை குவான்டிட்டிஸ். நான் எப்பயுமே பஃபராக ஒரு 20% ஆஃப் த குவான்டிட்டிஸ் ஆர் 30% ஆஃப் த குவான்டிட்டிஸ் வந்துட்டு நான் எக்ஸிட் பண்ண மாட்டேன். பிகாஸ் சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் வாஸ் மார்க்கெட் வந்துட்டு மேலே போகும் இப்படியே ஓகேங்களா, இல்லைனாக்கா கன்சாலிடேட் ஆகிட்டு கீழே கூட வரலாம், ரெண்டுமே சான்ஸ் இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் லெஃப்ட் மை 20% ஆஃப் மை குவான்டிட்டிஸ் இன் திஸ் ட்ரேட். ஸோ இந்த ட்ரேடில் வந்துட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா there was an earnings report coming. ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு ஐ நியூ தட் Havells company is gonna give us good results. ஏன்னா நீங்கள் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த ஸ்டாக் மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா from here till here it is around 20%. ஸோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா அந்த ப்ராஃபிட்ஸை, அந்த ப்ராஃபிட்ஸ்க்கான மூவ் தான் இந்த மூவ். பிகாஸ் சம்டைம்ஸ் பிக் இன்ஸ்டியூஷன்ஸ் லைக் கோல்ட்மேன் சாக்ஸ் ஆர் JP Morgan ஆர் சம் கைண்ட்ஸ் ஆஃப் hedge funds, ஸோ அவங்க வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கேட்சுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க வந்துட்டு பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முன்னாடியே earnings report வரும்போது என்ன ஆகும்னாக்கா the stock வந்துட்டு மேலே போயிருந்தாக்கா there will be a sudden fall in the stock. அப்புறமா என்னோட 20% குவான்டிட்டிஸ் நான் எங்கே புக் பண்ணேன்னா ஸோ எக்ஸாக்ட்லி ஸோ இந்த ஃபாலில் எக்ஸாக்ட்லி இந்த மார்க்கெட் ஆர்டரில் நான் வந்துட்டு இங்கே எக்ஸிட் ஆனேன் இந்த இடத்துல somewhere like this. ஸோ நீங்கள் பாருங்கள், from year to year is just 2%.
நான் குவான்டிட்டி லெஸ்ஸாக வச்சதுனால எனக்கு ஸோ பெரிய லாஸ் ஒன்றும் ஆகலை இந்த ட்ரேடில். இவ்வளோ தாங்க ஐஸ், சிம்பிள் அனாலிசிஸ், சிம்பிள் ட்ரேட். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுனாக்கா மறக்காம என் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். ப்ராஃபிட்ஸ் எங்கே புக் பண்ணணும் நான் டெலிகிராம் சேனல் போஸ்ட் பண்ணியிருந்தேன், ரொம்ப பேர் ப்ராஃபிட்ஸ் பண்ணாங்க. ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க, பிகாஸ் இட் ஹெல்ப் மீ டு பில்ட் மை சேனல். ஸோ ஏதாச்சும் ட்ரேடிங் டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். I'll clarify your doubts, and thank you guys for watching. I'll meet you with the next video.